இந்தியா ஜெயிச்சிரும் T20ல அண்ட் ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ யார் அவங்களோட நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலி நாங்களாம் வந்து ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் தான். ஸோ வெரி எக்ஸைட்டட். எப்போடா ஆரம்பிக்கும் மேட்ச்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த வின். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். விராட் கோலி அண்ட் தோனி, நம்ம தோனி. இல்லை, மேட்ச் வின் அண்ட் லூஸ் இருந்துட்டு தானே இருக்கும். ஸோ ஹோப்பிங். ஷூர். We want India to win. They've been playing very well so far, so they have to continue that. For men's, I like Virat Kohli. கண்டிப்பாக கப் அடிப்பாங்க ப்ரோ, கண்டிப்பாக கப் அடிப்பாங்க இந்தியா இருக்க ஃபார்முக்கு. ஏன்னா நம்ம ஆப்போசிட் டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஸோ அவங்க ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஓப்பனிங்கில் வந்து டிகாக் எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி ரசாயன்ட்ரிக் சரியாக ஆடுறது கிடையாது. எய்டன் மார்க்கம் வந்து கடைசி மேட்ச் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பின்னாடி வர மில்லர் மட்டும் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மற்றபடி ஈஸியாக அடிச்சிருவாங்க. பவுலர்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கிடையாது. ஏன்னா ஐபிஎல்லே ஆண்ட்ரி நோட்டு எல்லாம் போட்டு சாத்திட்டாங்க பசங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. கண்டிப்பாக இந்தியா கப் அடிச்சிடும். கண்டிப்பாக பேட்டிங் நம்ம தான் ப்ரோ போகணும். ஃபஸ்ட்டு மிடில் ஆர்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித்துக்கு கூட கொஞ்சம் கோலியும் கொஞ்சம் நல்லா ஓப்பனிங் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பக்காவாக இருக்கும், டீமுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா பவுலிங் யூனிட் நல்லா தான் இருக்குது, ஆல்ரவுண்ட் யூனிட் நல்லா தான் இருக்குது. ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு டாப் ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கப் அடிச்சிடலாம் ப்ரோ. இந்த கண்டிப்பாக ரோஹித் தூக்கிட்டு ஒரு கப் இந்த அதை ரோஹித் கரெக்டாக நிரூபிச்சிட்டார். எதுக்குன்ற ஸ்பின் எடுத்துகிட்டு போனேன்னா நிரூபிச்சிட்டார் கண்டிப்பாக. நம்மள்ட்ட இந்த தடவை பவுலிங் அட்டாக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஃபாஸ்ட் பவுலிங் பும்ரா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஹர்ஷதீப் சிங்கும் நல்லா பண்ணுறாங்க. முக்கியமாக குல்தீப் யாதவ் மிடில் ஆர்டரில் சூப்பராக விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட மேட்ச் டர்னிங் பாயிண்ட் குல்தீப் யாதவ் தான், சூப்பராக அந்த விக்கெட் எடுத்தார். அக்ஷர் பட்டேலும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, ஜடேஜாவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம இந்தியா கப் அடிக்கும். பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, ரோஹித் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு, கோலி கொஞ்சம் நல்லா விளையாடணும். மற்றபடி மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், ஹாட்ரிக் பாண்டியா எல்லாமே நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாட்ரிக் பாண்டியாவும் ஃபைனல் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தால் இன்னும் நமக்கு மிடில் ஆர்டர் பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனல் போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. அவங்க சைட்லேயும் கொஞ்சம் பேட்டிங் தான் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மற்றபடி அவங்கள்ட்டையும் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங், ஓப்பனிங்கில் டிகாக் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராங்கான டீம் தான். ஆக்சுவலாக நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா எப்படி விளாட்றாங்க பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து கரெக்டான கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னு தெரியுது. ரோஹித் வந்து சொன்னார் முன்னாடியே, எங்களுக்கு வந்து ஸ்கில் நாங்கள் முன்னாடியே டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம், எந்தெந்த கண்டிஷனுக்கு எப்படி ஆடணுன்ற மாதிரி எப்படி ஆடணுன்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி விராட் கோலி ஃபார்ம் பற்றி பேசுகிறாங்க, அவர் அந்த இன்டென்ட் காமிக்கிறார்ல, அது கண்டிப்பாக ஃபைனலில் ஃபயர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு, அது ஒரு நல்ல விஷயமா இந்தியாவுக்கு இருக்குது. கடைசி 2 மேட்சாக அவர் ஃபயர் ஆகிருக்காரு. அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரன் கொடுத்தாங்களும் விக்கெட் எடுக்கிறாங்க, இன்னும் 2 ப்ரெஷர் கொடுக்கறதுனால இன்னும் 2 விக்கெட் விழுது, அது நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் பற்றி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்குது சேப்பாக்கில். உமன்ஸ் வந்து 2007க்கு அப்புறம் இப்போ தான் வராங்க. அது ஒரு நல்ல, அதாவது நம்மளோட சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க தொடர்ந்து நம்ம உமன்ஸ் மேட்ச் இங்கே நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சென்னை க்ரௌட் அது நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுதான். ஆக்சுவலாக உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து இப்போ ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் சென்னையில் வந்து மோர் தென் 40+ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு ஸ்மிருதி ஹர்மன்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டிவியில் பார்ப்போம், எப்போயாச்சும் ஒரு நாள் சென்னையில் மேட்ச் நடக்குமான்னு வெயிட் பண்ணோம். இப்போ அது நடக்குது. நானும் லைக் சும்மா ட்ராயிங் இதெல்லாம் பண்ணது பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் இதோ ஸ்மிருதி அவங்களாம் சும்மா ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. பார்ப்போம். லைக் மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு தெரியல, பட் ஆப்வியஸாக நம்ம சப்போர்ட் இந்தியாவுக்கு தான் இருக்கும். ஹோப் இந்த டைம் வந்து நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சு நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் அதை விட பிளேயர்ஸ் நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு நான் நம்புகிறேன். பட் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு நல்ல டீம், ஸோ நம்ம நல்லா ஆடுவோம்னு நம்புகிறேன். மேட்ச் சூப்பராக இருக்கும், இந்தியா தான் ஜெயிக்கும், இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். விராட் கோலி இது வரைக்கும் பண்ணல, நான் நாளைக்கு பண்ணுவாங்க, ஃபைனல்ஸில் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நல்லா இருக்கும் போது இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பேட்ஸ்மேன்ஸும் நிறைய இருக்கிறாங்க. ஸ்மிருதி மந்தனாவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓடிஐ மேட்ச்சில் நல்லா பண்ணாங்க, 2 செஞ்சுரி. ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 90ல் அவுட் ஆனாங்க, செம்மையாக பண்ணாங்க. அவங்க கூட இந்தியன் கேப்டனும் சூப்பராக பண்ணாங்க, அவங்களும் ஒரு செஞ்சுரி வச்சுருக்காங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பார். ஏன்னா
ரொம்ப நாளாக இந்தியா கப் அடிக்குது. இது வரைக்கும் ஒரே வாட்டி தான் கட்சி அதுவும் டோனி தலைமையில். இந்த வாட்டி ரோஹித் சர்மா தலைமையில் அடிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் உமன் கிரிக்கெட் அண்ட் உமன் இன் ப்ளூ. அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் டீம் நம்ம மென்ஸ் டீம் இந்தியா போனது நான் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம இந்தியன் உமன்ஸும் இந்த மேட்சும் இந்த சீரீஸ் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போவாங்க, கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. No, இருறாங்க. Smriti Mandhana and Virat Kohli. T20 World Cup ஃபைனல் போயிறாங்க. அது எப்படி இருக்கு? Exciting. யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? Smriti Mandhana, Harmanpreet Kaur. பேசுறீங்களா? அந்த